ஏன் அதை பண்ணியிருக்கக்கூடாது, அதில் சந்தேகத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிற உண்மைகள் இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் எங்கே இருந்தாங்க அப்படின்றத தனியாக அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக விசாரிச்சு அவங்க சொல்கிற அளவே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடாக டீம்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸு, கன்விக்டட் அஃபெண்டர்ஸு ஒரு 461 கிரிமினல்ஸை டைரெக்டாகவும் சரி டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாகவும் சரி இந்த வழக்கை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்களில் அவங்களுடைய கேரக்டரை இந்த கிராம மக்கள் கொடுக்குற எவிடன்ஸு விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம பண்ண அந்த சிஸ்டமேட்டிக் தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனால தான் நம்ம இந்த பண்ண இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ்ஸு நேரடியாக போய் விசாரித்தது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஆதாரங்கள் நமக்கு கிடைத்ததை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம்.